இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2023 ஒரு மலேசியன் பே படமா ரிலீஸ் ஆன புலாவ் அப்படிங்கிற ஒரு மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாமா? பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றதுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள ஒரு சமாதியை காட்டுறாங்க. அந்த அதே டைம்ல இன்னொரு பக்கம் ஒரு வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஒரு மர்மமான கோய்க்குள்ள பார்க்கவே சூனியக்காரி மாதிரி இருக்கிற ஒருத்தி குறையாது, ரத்தம் குடிக்கிற வரைக்கும் என்னோட வெறி குறையாதுன்னு பயங்கரமா கட்டிட்டு இருக்கேன். அப்படியே இருக்கிற அந்த தீவை காமிச்சு படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா நடந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவா வந்திருக்கு. இது இப்ப இல்ல, அடிக்கடி இது மாதிரியான கனவு இவளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இப்ப காருக்கு வெளியில நிக்கிறான் பாத்தீங்களா, அந்த பையன் நம்ம படத்தோட ஹீரோ. அண்ட் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல எப்பவுமே ஒரு கண்ணு ப்ரோபோஸ் பண்றதுக்காக ரெடியா தான் இருக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இந்த பையன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே தெரியலங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்லாம அந்த இடத்துல இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாம் எதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, வெக்கேஷன் டைம் எங்கேயாவது டூருக்கு போலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோயின், ஹீரோவோட தம்பி, அந்த தம்பிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் இந்தியன் பையன் ஒருத்தர் இருப்பான் ஜாக்னு சொல்லிட்டு, இது இல்லாம லில்லின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்திருப்பான். அவ இல்லாம அவ கூடவே பென்னு சொல்லிட்டு ஒரு கசின் வந்திருப்பான். அவனும் இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல வந்து இன்னொரு ரெசார்ட்டுக்கு போகணும். அதனால கப்பல் எல்லாரும் போயிட்டு இருக்கிறப்போ இந்த லில்லின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா பாத்தீங்களா, அவங்க இருக்கிற எல்லாருமே வீடியோ எடுத்து vlog மாதிரி பண்ணிட்டு இருக்கு. மொத்த ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வர வேண்டிய அந்த ரெசார்ட்டும் வந்துச்சு. அப்ப அவங்களோட ரூமுக்குள்ள போலாமேன்னு பாக்குறப்போ நம்ம ஹீரோவோட தம்பிகாரனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட சித்தி பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அதனால அந்த பொண்ணுங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் லைட்டா சண்டை ஆயிடுது. அது மட்டும் இல்லங்க, இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் கூட இந்த லில்லியோட கசின் பென் இருக்கா இல்லையா, அவன் பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு செம்மையா காண்டாவது, வயிறு எரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளோட ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்போ, ப்ளீஸ் என்ன விடுங்க, என்ன போக விடுங்க, மோடி நம்ம என்னைக்குமே பிரிய மாட்டோம்னு ஒரு சத்தம் கேட்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா பயந்து போயிடுறா. அப்ப சத்தம் கேட்ட அந்த இடத்துக்கு லில்லி வர அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட என்னடி மறுபடியும் அதை நீ பாத்தியான்னு கேக்குறா. அப்ப இல்ல, எதையும் நான் பாக்கல, என்னோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரியான சத்தம் தான் எனக்கு கேட்டுச்சு, அதை கேட்டுதான் நான் கொஞ்சம் பயந்து போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த பாரு கண்டது கடையதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காது, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம், வா ஃபர்ஸ்ட் வெளியில போலாம்னு சொல்லிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் பாருங்களேன், ஹீரோயினுக்காக வாங்கின பிரேஸ்லெட்டே வைக்க பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவனோட தம்பிகாரன் வந்துட்டு, டே என்னடா வேடியோ பார்த்துட்டு இருக்கிற, எத்தனை நாளைக்கு அவகிட்ட விஷயத்த சொல்லாம அப்படியே தள்ளி போட்டுட்டு இருக்க போற, சீக்கிரம் உன்னோட லவ் சொல்றா, இல்லன்னா குறுக்க புந்து வேற எவனாவது சொல்லிட போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோவும் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற பாத்தியாடா அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட குரூப்ல ஜாக்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பா இல்லையா, அந்த பையன் இந்த சித்தி பொண்ணோட கேங்ல கிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒருத்திருப்பா. அவளை வச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இன்னைக்கு நைட்டு அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ண முடிவெடுத்து பார்ட்டி நடக்கிறப்போ இந்த பையன் மட்டும் தனியா போய் இந்த கிட்டி பொண்ணு கிட்ட ரோஸ் கொடுத்து கரெக்ட் இல்லாமன்னு பார்த்தா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு வெட்டிடுவேன் பாத்துக்க அப்படின்னு இந்த பையன் மிரட்டி அனுப்பிச்சு விட்டுறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கேங்ல இந்த பென்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பா இல்லையா, அவன் சும்மா கேஷுவலா தம் அடிச்சிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு பக்கத்துலயே அவனோட அம்மாவோட பேய் நின்னுகிட்டு அவனே முறைச்சபடி பாத்துட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோயினாலே பார்க்க முடியுது, ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்குது போல. அதே டைம்ல இந்த பெண்ணு ஹீரோயின் எதுக்கு நம்மள குறுகுறுன்னு பாக்குறா, ஒருவேளை நம்ம தம் அடிக்கிறது பிடிக்கல போல நினைச்சிட்டு அப்படியே அதை கீழே போட்டுறான். அப்படி இவன் கீழே போட்டதுமே இவனோட அம்மாவோட ஆத்மா அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா போறது நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதாண்டா சான்ஸ், பிரேஸ்லெட்டை கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிடுவோம்னு கிட்ட போனா பக்கத்துல இந்த பெண் பையன் நிக்கிறான். இதனால நம்ம ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணி அவனால ப்ரொபோஸ் பண்ண முடியல. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட கேங்கும் கூடவே இந்த சித்தி பொண்ணோட கேங் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து போட் எடுத்துக்கிட்டு பக்கத்துல உள்ள தீவு கிட்ட போயிட்டு ஸ்விம் பண்ணலாமேன்னு போறாங்க. அப்படி போறப்போ இந்த ரெண்டு கேங்குமே ஜாலியா தான் இருக்குது. ஆனா அந்த போட்டை ஓட்டுற அந்த போட்மேன் பாத்தீங்கன்னா ரொம்ப பதட்டமா இருக்கிறாரு. கடவுளே நீங்க தான் இந்த பிள்ளைங்களை காப்பாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு தான் வண்டியை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கடல்ல போட் போயிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தூரம் போறதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் சீல பார்த்தோம் இல்லையா ஒரு மர்ம தீவு, அந்த தீவை பார்த்ததுமே இந்த பசங்களுக்கு எல்லாம் பயங்கர ஆர்வமாயிடுது. அதனால பேசுங்க எல்லாருமே அந்த தீவுக்கு கூட்டிட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த போட்மேன் கிட்ட கேட்டா, இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அது தடை செய்யப்பட்ட தீவு, அது மட்டும் இல்ல அது ஒரு சாபத்தீவு, கண்டிப்பா அந்த இடத்துக்கு போனா நம்ம உசுருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸும் எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு புரியாம பக்கத்துல இருக்கிற இன்னொரு தீவுக்கு பக்கத்துல போயிட்டு ஜாலியா குளிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தண்ணிக்குள்ள குதிச்சு விளையாடிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு மனுஷனோட எலும்பு கூடு இவளோட முகத்துக்கு முன்னாடி வந்து நிக்குது. அது மட்டும் இல்லங்க, கீழே குனிஞ்சு பார்த்தா அங்கேயும் நிறைய மனுஷங்களோட எலும்பு கூடுகளா இருக்கு. அதனால இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே தண்ணிக்குள்ளே வாங்கி போடுறா. அப்ப அந்த தண்ணியை விட்டு வெளியில வந்திருப்பாங்க இல்லையா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாம் என்னடா அது தண்ணிக்குள்ள போன ஹீரோயினை மட்டும் காணாமேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா குதிச்சு தண்ணிக்குள்ள தேட கரெக்டா நம்ம ஹீரோயினை தேடி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். அண்ட் அதே டைம்ல நம்ம ஹீரோயின் மயங்கி போயிருக்கிறப்போ அவளுக்கும் சில மர்மமான இல்யூஷன் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோயினோட உயிரை அங்க இருக்கிற எல்லாருமே காப்பாத்திட்டாங்க. அப்படி காப்பாத்திட்டு இவங்க மறுபடியும் கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பதான் அந்த போட்மேன் அந்த மர்ம தீவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது காலையில இவங்க பார்த்த அந்த மர்ம தீவு 200-300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான பொண்ணால சபிக்கப்பட்டுச்சான். அப்படி அந்த பொண்ணு சபிச்சதுனால அந்த சாபத்தினால அந்த தீவுல வாழ்ந்த எல்லா மக்களும் மண்ணோட மண்ணா போயிட்டாங்களா. அவங்க வாழ்ந்த
வந்ததுக்கான தடையும் கூட கிடைக்காம அழிஞ்சு போயிட்டாங்களா. அண்ட் அப்படி அவங்க அழிஞ்சே போயிருந்தாலும் கூட இன்னும் அந்த தீவுக்குள்ள அந்த சாபம் நீடிக்குது. யாராவது அங்க போனா அவங்களும் செத்துருவாங்க அப்படிங்கறத இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க போல. சோ அதனால இன்னைக்கு நீங்க அந்த தீவுக்கு பக்கத்துல போனது, அங்க நடந்த சம்பவம், இது எல்லாத்தையும் ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கோங்க. இல்லன்னா அந்த சாபம் உங்களை விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை ஹீரோவோட டீம் ஓரளவுக்கு நம்புறாங்க. ஆனா அந்த சித்திப்பனோட கேங் பத்தினா சுத்தமா நம்பவே மாட்டாங்க. சோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற டீம் ஹீரோவோட டீமை பார்த்து நீங்க பயந்துட்டீங்கன்னு ஒம்புழுக்கிறாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு வாக்குவாதம் வர, ஆப்போசிட் கேங்ல இந்த மொட்டை இருக்கான் பாத்தீங்களா, அவன் தைரியம் இருந்தா எங்க கூட ஒரு கேமுக்கு வாங்க, அந்த கேம்ல மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஒரு நாள் அந்த மர்ம தீவுல நாங்க தங்குறோம், ஒருவேளை நீங்க தோத்துட்டா நீங்க ஒரு நாள் அந்த தீவுல தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோவோட டீமும் அந்த சவாலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரா அந்த கேமை விளையாடிட்டு இருப்பாங்க. கடைசி நம்ம ஹீரோயின் தான் விளையாடணும். அப்படி விளையாடுறப்போ நம்ம ஹீரோயினுக்கு அடிக்கடி வரும் இல்லையா அந்த இல்யூஷன், அது வந்துருது. அதனால அசையாம சில மாதிரி நிக்க கால் அந்த கட்டைக்கு நடுவுல மாட்டிக்குது. இதனால ஹீரோவோட டீம் தோத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில அந்த தீவுக்கு இவங்க எல்லாருமே போய் ஒரு நாள் தங்கிட்டு திரும்பி வரணும். பட் அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு அந்த தீவுக்கு போக ரொம்பவே தயக்கமா இருக்கு. ஏன்னா இவளுக்கு வர்ற அந்த இல்யூஷனுக்கும் அந்த தீவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஃப்ரெண்டுகாரியும் ஏதோ சமாளிச்சு அதான் இவ்வளவு பேர் இருக்கும்ல, என்ன இடம் பொதுவா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போட்ல இந்த தீவை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த ஆப்போசிட் டீம்ல இந்த மொட்டைன்னு இன்னொரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அவனுங்க ரெண்டு பேரும் மட்டும் உங்களை அந்த தீவுல இறக்கி விட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போறதுக்காக போயிட்டு இருக்கானுங்க. அண்ட் கடைசி அவங்களை அந்த தீவுல இறக்கி விட்டு, டேய் நாளைக்கு நாங்க திரும்பி வரோம், எதுக்கு தெரியுமா, உங்க பணத்தை அள்ளி போட்டு போறதுக்காக வரண்டான்னு சொல்லிட்டு இந்த பழுகு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட மொத்த டீமும் அந்த தீவுக்குள்ள வந்து இறங்கிட்டாங்க. ஆனா அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் அந்த தீவை சுத்தி முத்தியும் பார்த்தா அந்த தீவு ஒண்ணும் அவ்வளவு பயங்கரமானதா தெரியலையே, பார்க்க அழகா தான் இருக்குது. இந்த தீவுக்கு வர்றதுக்காகவா மக்கள் இவ்வளவு பயப்படுறாங்க? இந்த பாருங்க, யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்ல, இருக்கிற ஒரு நாளை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் திரும்பி போவோம்னு சொல்லிட்டு இவனுங்க அடுத்தடுத்து நடக்க போற சம்பவத்தை பத்தி எதுவுமே தெரியாம ஜாலியா குளிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தீவே கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு இருக்கு. அப்ப இந்த கேங்லயே லில்லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, பிளாக் கூட எடுத்துட்டு இருப்பாளே, அவ சும்மா போனை வச்சு வெடி எடுத்துட்டு இருக்கிறப்போ அந்த தீவுக்குள்ள ஒரு வித்தியாசமான பறவையை பாக்குறா. அதை பார்த்ததுமே எல்லாரும் சீக்கிரம் என் பின்னாடியே வாங்க, நான் ஒரு வித்தியாசமான பறவை பார்த்தேன்னு சொல்லவும் என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அப்படி போனவங்க எதையோ ஒண்ணு பார்த்து அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. என்னன்னா அந்த இடத்துல ஒரு பழைய வீடு இருக்கு, கூடவே அந்த வீட்டுக்கு முன்னாடி காவலர்கள் மாதிரி ரெண்டு சிலைகள் இருக்கு. அப்ப அந்த சிலைகளுக்கு குறுக்க கட்டி இருக்கிற கயிறு அவுக்கலாம்னு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தன் போறப்போ கூட இருக்கிற அந்த ஜாக் பைய டே வேணாண்டான்னு தடுத்து நிப்பாட்டான். ஆனாலும் அந்த அகராதி பைப்புல கேட்காம அந்த கயிறு அவுக்க இவன் அந்த கயிறு அவுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் ஓடி வராங்க. அப்ப அந்த சிலை, கயிறு, வீடு இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னு தோண ஆரம்பிச்சிருது. அதே நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்வத்துல இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கறத பாக்குறதுக்காக உள்ள போக ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவங்க பின்னாடியே போறா. அப்ப பாருங்க, நம்ம ஹீரோவோட தம்பிக்காரன் அங்க இருக்கிற பொம்மைகளுக்கு எல்லாம் மேக்கப் போட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்த ஹீரோயினும் கடுப்பாயிட்டு, ஹே என்ன நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க, இந்த சடங்கு, பொம்மை, கயிறு இதெல்லாம் பாக்குறப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் இங்க இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால கொஞ்சம் கையை காலை வச்சுக்கிட்டு செவனு இருங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், வெளியில போயிட்டு நம்ம டென்ட் அடிச்சு தங்குறத விட இங்க இருக்கிற இந்த பழைய வீட்டுல தங்கினா நமக்கு சேஃப்னு தோணுது, அதனால நைட் இந்த வீட்டை கிளீன் பண்ணிட்டு இங்கேயே தூங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மொத்த ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருக்கிற அந்த பழைய வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாருங்க, எப்ப பாரு நம்ம ஹீரோனும் பெண்ணும் ஒன்னாவே இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பாயிட்டு டைரக்டாவே அந்த பெண் பையன்கிட்ட போயிட்டு, டே இதை பாரு, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதனால அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியாரு அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணா அந்த பையன் சொன்னதெல்லாம் பெருசா கண்டிக்கவே மாட்டேங்கிறான். மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஓடுறான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது, எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப வெளியில திடீர்னு பயங்கரமா காத்தடிக்குது, மரமெல்லாம் ஆடுது. அண்ட் அவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டோட கதவை பொறுமையா துறக்க நம்ம பெண் அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே வீட்டோட வாசல் கிட்ட வந்து பாக்குறான். ஆனா சுத்தி முத்தியும் தேடி பார்த்தா அந்த இடத்துல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. அதனால மறுபடியும் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இதே காட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல கல்ல கூச்சி வச்சிருப்பாங்க போல. அந்த கல்லு கிட்ட இருந்து ஒரு பொண்ணோட அழுகுரல் கேட்க இப்ப திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு முழிப்பு வருது. அப்படி கண் முழிச்சு பார்த்தா இவளுக்கு பக்கத்துல இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளவு மாதிரி எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. அப்ப அதை பார்த்து பயந்தவ, லில்லி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவளை தொட்டா அப்படியே எழுந்திரிச்சு எல்லாருமே ஒவ்வொருத்தரா மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோனோட காதுக்கு மட்டும் தொடர்ந்து அந்த அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்கவும் இவளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை விட்டு வெளியில வரா. அப்படி வர்றப்போ திடீர்னு அவளோட கண்ணுக்கு முன்னாடி சில விஷுவல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட புருஷன் செத்து பிணமா கிடக்குறான். அந்த பிணத்தை அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கதறா. அப்ப சுத்தி இருக்கிற அந்த தீவை சேர்ந்த மக்கள் எல்லாருமே அந்த புருஷன் கிட்ட இருந்து பொண்டாட்டிக்காரியை தனியா பிரிச்சு இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசவும் கூடாது, யாருக்கும் தெரியவும் கூடாது, அதனால சீக்கிரம் அந்த பிணத்தை புதைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ அப்படி புதைச்சு நட்டு வச்ச அந்த கல்லை தான் நம்ம அடிக்கடி பாத்துக்கிட்டே இருந்தோம். அது மட்டும் இல்ல, செத்து போன அந்த புருஷனோட பொண்டாட்டிக்காரி தான் தான் புருஷனோட சாவுக்கு இந்த தீவுல இருக்கிற மக்கள் தான் காரணம்னு முடிவெடுத்து அவளோட கையை கழிச்சு இவளோட ஆத்மாவை சாத்தான்களுக்கு இறையா கொடுத்திருக்கா. சோ அதனால கட்டுக்கடங்காத ஒரு சூனியக்காரியா மாறி இந்த தீவுக்கே ஒரு சாபத்தை கொடுத்திருக்கா. அந்த சாபத்தினால தான் இந்த தீவுல இருந்த மக்கள் எல்லாம் ஒரு தெரியாம அழிஞ்சு போனாங்க அப்படிங்கிற கனவெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு நைட் ஒரு விஷுவலா வந்துட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் காலையில விடியது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரா வெளியில வந்துட்டு கடற்கரை கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு காரி லில்லி இருக்கா இல்லையா, அவன் இந்த தீவுக்கு வந்தது போனது எல்லாத்தையுமே வீடியோவா போட்டோவா எடுத்து வச்சிருப்பா. அதெல்லாம் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறப்போ அதுல ஒரு போட்டோ பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறா. ஏன்னா நைட் இவங்க எல்லாருமே படுத்துட்டு இருக்கிறத வேற ஒரு ஆள் போட்டோ எடுத்த மாதிரி அதுல பதிவாயிருக்கு. அதனால அதை பார்த்தவன் நம்ம எல்லாத்தையும் யார் போட்டோ எடுத்திருப்பான்னு புரியாம அப்படியே முழிச்சு
முழிச்சிட்டு இருக்கா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோனும் நைட்டு இதே மாதிரி தான் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பத்தி சொல்றா. அதனால அவங்களும் பயந்துகிட்டு இந்த விஷயத்த பத்தி மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரும் சொல்ல வேண்டாம், ஏன்னா சொன்னா அவங்களும் பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நேரத்தை கடத்திட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டு இருக்கு. அப்ப அந்த கேங்கும் விட்டுட்டு போறவங்க மறுபடியும் வருவாங்க, நம்மள கூட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. இந்த கடைசி வரைக்கும் அந்த பையக வரவே இல்ல. சோ இதுக்கப்புறமா தான் அந்த பையக இவங்களுக்கு அல்வா கொடுத்த விஷயமே தெரிய வருது. அதனால நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றது, வேற வழி கிடையாது, நம்ம சேஃபா இருக்கணும்னா மறுபடியும் அந்த வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம லில்லிக்கும் நம்ம ஹீரோனுக்கும் தான் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியும் இல்லையா. அதனால இல்ல அந்த வீட்டுக்கு நாங்க வர மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோவை வேற ஆப்ஷனே கிடையாது, கண்டிப்பா நம்ம அந்த வீட்டுக்கு தான் போகணும், அப்பதான் சேஃபா இருக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி அந்த வீட்டுக்கு கூட்டு போறான். இப்ப இதே டைம்ல நகராதி பைப்ல கேங்க நம்ம ஹீரோட கேங்க அந்த தீவுக்குள்ள கொண்டு வந்து விட்டாங்க இல்லையா. அந்த விஷயத்த பத்தி ஜாலியா பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இவனுங்க பேசுற அந்த விஷயத்த பத்தி போட்மேனுக்கு தெரிய வர அவருக்கு செம காண்டாயிடுது. அட பாவிகளா, கொண்டு போய் இந்த தீவுலயே அவங்களை விட்டு வந்துட்டீங்களாடா, நான் படிச்சு சொன்னேன், இனிமே அவங்களோட உயிரை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் கால் பண்ணி பாக்குறாரு. சிக்னல் சுத்தமா இல்ல, கால் போகல. அதனால வாய்ஸ் நோட்ல இந்த மாதிரி பசங்களா நான் சொல்றத கவனமா கேளுங்க, எக்காரணத்தை கொண்டும் காட்டுக்குள்ள ஒரு கைவிடப்பட்ட கிராமம் இருக்கும், அந்த கிராமத்துக்குள்ள மட்டும் போயிடாதீங்க, ஏன்னா அந்த கிராமத்தையே ஒரு கொடூரமான சூனிய ஜந்து தான் அழிச்சது, அது உங்களையும் விடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட டீமும் இருட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு புதுசா இன்னொரு வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்களேன், நம்ம ஹீரோவோட தம்பிக்காரனுக்கு மட்டும் வாழை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது போல இருக்கு. ஏன்டா உனக்கு இந்த ரண காலத்திலயும் கிளிகிழிப்பு கேக்குதாடா அப்படிங்கிற மாதிரி இவனோட கேர்ள் ஃபிரெண்டை எழுப்பி நடுராத்திரி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்க. சரி அப்படி போனாங்க, சரி அப்படி இப்படிமா இருக்கணும்னு நினைச்சாங்க, சரி அது அந்த சூனியக்காரியோட புருஷன் ஒரு இடத்துல போச்சாங்களே அந்த இடத்துல தான் பண்ணணுமா. அப்படி பண்ணதுமே பல 100 வருஷமா தூங்கிட்டு இருந்த அந்த சூனியக்காரிக்கு முழிப்பு வந்துருது. அண்ட் இந்த வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோனாலே ஃபீல் பண்ண முடியுது. இப்ப அவ கண்ணு முடிச்சு பார்த்தா பக்கத்துல படுத்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணும். அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வெளியில ஏதோ தீப்பந்தெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். இவ்வளவு வெளியில வந்து பார்த்தா மறுபடியும் சில விஷுவல்ஸ் எல்லாம் அவளோட கண்ணு முன்னாடி வருது. அதாவது இந்த தீவுல உள்ள மக்கள் எல்லாருமே இந்த சூனியக்காரியை எப்படியாவது பிடிக்கணும் கொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க போல. அப்ப திடீர்னு இந்த சூனியக்காரி அவங்க முன்னாடி வந்துட்டு அப்படியே அங்க இருக்கிற மரத்துல சரசரசன்னு ஏறிட்டு, நீங்க செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா விலை கொடுத்தே தீரணும், அதனால நீங்க நைட்டு உங்க எல்லாத்தோட சோழியை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ காட்டுல இருக்கிற மிருகம் வேட்டையாடுற மாதிரி அங்க இருக்கிறவங்களோட சங்க அறுக்கிறா, நெஞ்ச பொழக்கிறா, கண்ணை நோன்றா. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோனும் பயந்து போய் மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடி வர அத பென் பார்த்துட்டு என்னடியாச்சு ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்குன்னு கேட்டா, நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குது, நான் அந்த போட்மேன் கதையில சொன்ன மாதிரி அந்த சூனியக்காரியை பார்த்தேன், அவங்க இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு இருக்கா, வாசிக்கிறவங்கிறது போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்கு அப்படிங்கிற விஷயமே பெண்ணுக்கு தெரிய வருது. இதே டைம்ல நம்ம ஹீரோவோட தம்பிக்காரனை காமிச்சா அந்த பையன் இன்னும் அடங்கலங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி அந்த சூனியக்காரியோட புருஷ சமாதி இருக்குல்ல அதுலயே சுச்சா போயிடுறான். இதனால இன்னும் காண்டான அந்த சூனியக்காரி பத்தினா அப்படியே அழைக்க அந்த பையல காட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. இத பார்த்து பயந்த கூட இருந்த அந்த பொண்ணும் பத்தினா அவசர அவசரமா மறுபடியும் அந்த வீட்டுக்கு ஓடி வரா. வந்துட்டு நடந்த விஷயத்த பத்தி சொல்லவும் எல்லாரும் பதட்டப்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா காட்டுக்குள்ள அந்த தம்பிக்காரனை எவ்வளவு தேடி பாக்குறாங்க, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப அந்த கேங்ல இருக்கிறவங்க அந்த பாரு இது நைட் டைம், இந்த காடே ஒரு மாதிரியா இருக்கு, அதனால நாளைக்கு காலையில உன்னோட தம்பியை வந்து தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். இல்ல நீங்க வேணா மறுபடியும் இந்த வீட்டுக்கு போங்க, ஆனா என்னோட தம்பியை கண்டுபிடிக்காம நான் திரும்பி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவுக்கு நிலைமையை புரிய வச்சு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு போறான். இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோவோட தம்பிக்கான கண்ணு முடிச்சு பார்த்தா அவனோட கை கால் எல்லாமே கட்டப்பட்டிருக்குது. அண்ட் அவன் இந்த சூனியக்காரியோட குகைக்குள்ளதான் இருக்கிறான். அப்ப அவன் பாக்கெட்ல இருக்க டார்ச்சை வச்சு சுத்தி முத்தி வச்சு பார்த்துட்டு இருக்கேன். திடீர்னு அந்த சூனியக்காரி மேல வந்து உட்காருவான் பாருங்க, பையன் அலறி போடுறான். அண்ட் அப்படியே அந்த சூனியக்காரியும் கையில உள்ள நகத்தை வச்சு இந்த பையனோட சங்கிலே ஒரு போட போட்டு அதுல இருந்து வடிச்சு வர அந்த ரத்தத்தை குடிச்சு இவளோட பசியை தீர்த்துக்கிறா. இதனால அந்த சூனியக்காரிக்கு பயங்கரமான சக்திகளும் கிடைக்குது. அண்ட் நம்ம ஹீரோவோட தம்பிக்காரனோட சோழியும் முடிஞ்சு. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவனோட தம்பியை தேடி போலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அவங்களோட டீம்லயே ஒரு இந்தியன் பையன் ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, ஜாக்குன்னு சொல்லிட்டு, அந்த பையன் மட்டும் பயந்துகிட்டு இல்லப்பா நீங்க போயிட்டு உங்களோட தம்பியை தேடுங்க, ஒருவேளை உங்க தம்பி நீங்க வெளியில போன நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டானா, அதனால நான் இங்கே இருக்கேன் நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் பயந்துகிட்டு இங்கே இருக்கிறான். மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த தம்பிக்காரனை தேடி போயிட்டு இருக்காங்க. இப்ப இது ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் இந்த போட்மேன் பத்தி தான் அந்த அகராதி பைப்ல கேங் இருக்கு இல்லையா, அந்த பையல எல்லாத்தையுமே போட்ல ஏத்தி நீங்க செஞ்ச தப்ப நீங்க தான் சரி பண்ணணும், அந்த சூனியக்காரியோட தீவுல மாட்டிக்கிட்டவங்களையும் நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த தீவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த தம்பிக்காரனை தேடுறாங்க இல்லையா, அப்படி தேடுறப்போ வழி மாறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற மரங்கள்லயும் செடிகள்லயும் சின்ன சின்ன அடையாளங்களை வைக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோ மட்டும் தம்பிக்கு எதுவும் ஆயிருக்காது, அவன் உயிரோட தான் இருப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோனுக்கு கனவுல பார்த்த அந்த சூனியக்காரியால அந்த தம்பிக்காரனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இப்ப இருக்கிற பிரச்சனையில இந்த போட்மேன் வேற பசங்களை கூட்டிக்கிட்டு தீவுக்கு வந்துட்டு இருந்தார் இல்லையா, அப்படி வர்ற வழியிலே போட்டுக்கு என்ன பிரச்சனைனே தெரியலங்க, மோட்டார்ல இருந்து புகை வந்துட்டு இருக்கு. அப்பதான் பார்த்த அந்த போட்மேனும் இல்ல இது எதர்ச்சியா நடக்கல, இது கண்டிப்பா அந்த சூனியக்காரியோட வேலையாத்தான் இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதனால இந்த போட்டும் சரியாயிடுது. மறுபடியும் இவங்க அந்த தீவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதுல போதா குறைக்க அந்த தீவை இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அண்ட் வீட்லயும் இப்ப இந்த இந்தியன் பையன் மட்டும் தான் தனியா இருக்கிறான் இல்லையா, அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல திடீர்னு அவனோட கிரஷ் பொண்ணு அந்த கிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. அவளதான் அவளை பார்த்ததுமே இந்த பையன் செமையா ஜொல்லு ஊத்துறான். அப்ப அந்த பொண்ணு டார்லிங் உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுவான்னு சொல்லிட்டு அப்படி ட்ரெஸ்ஸை கழட்டுவா பாருங்க. திடீர்னு
திடீர்னு சூனியக்காரியா மாறிடுவா. அண்ட் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் தான் உங்களுக்கே தெரியுமே. அவள் தான் அவனோட சொல்லி முடிஞ்சு. அண்ட் வெளியிலயும் செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஃப்ரெண்ட்ஸாலையும் நம்ம ஹீரோவாலையும் தம்பிக்காரனை தேடவே முடியல. அதனால எல்லாரும் டே இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது, மறுபடியும் வீட்டுக்கு போலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டு அந்த பையன் வரவே மாட்டான். அப்ப நம்ம ஹீரோயின் தான் மறுபடியும் ஹீரோவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வரா. அப்படி வந்து பார்த்தா அவள் தான் இந்தியன் பையனை காணோம். அண்ட் அங்க உள்ள தரையிலயும் ரத்தம் பொல 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 ஊத்தி கிடக்குது. இதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் பென் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அண்ட் இதுக்கு மேலே இந்த தீவுல இருந்தா நமக்கு தான் ஆபத்து, தயவு செய்து இந்த இடத்த விட்டு போயிடலாம், கண்டிப்பா நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த போட் மேன வந்திருப்பான்னு சொல்லிட்டு இவங்களும் ஏதோ ஒரு நம்பிக்கையில பொட்டி படுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா பீச்சுக்கு வராங்க. பட் வந்து பார்த்தா போட்டை காணோம். அப்ப ஹீரோவை இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு புரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்பதான் நம்ம பென் ஹீரோயின் கிட்ட அவங்க கிட்ட அந்த உண்மையை சொல்லன்னு சொல்றான். அப்ப உள்ள அந்த லெல்லி எடுத்து அந்த போட்டோவை காட்டிட்டு இருக்க. அப்பதான் தன்னால பேய்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அந்த அப்பன்னு பார்த்து இவங்க அந்த தீவை விட்டு கொஞ்சமா வெளியில வந்ததுனால அந்த போட் மேன் அனுப்பிச்சார் இல்லையா ஒரு வாய்ஸ் நோட்டு, அது இப்பதான் ரிசீவ் ஆகுது. அண்ட் அவர் அந்த வாய்ஸ் நோட்ல என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை இப்பதான் முழுசா காட்டுறாங்க. அதாவது தப்பி தவறி இந்த தீவுக்குள்ள இருக்கிற கைவிடப்பட்ட கிராமத்து பக்கம் மட்டும் போயிடாதீங்க, முக்கியமா அங்க இருக்கிற எதையுமே தொற்றாதீங்க, ஏன்னா வெறி பிடிச்சு போன அந்த சூனியக்கரியை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிராம மக்கள் எல்லாம் ஒரு ஷாமனை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அந்த ஷாமனாலையும் அந்த சூனியக்கரியை கட்டுப்படுத்த முடியல. அதனால அவரோட கை காலை அறுத்து அந்த ரத்தத்தை வச்சுதான் அந்த கிராமத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரக்கட்டை போட்டாரு. அதனால எக்காரணத்தை கொண்டு அதை மட்டும் தொற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதை கேட்டதுமே அந்த மந்திரக்கட்டை உடைச்சதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அதே டைம்ல இந்த போட் மேன பத்தினா அகராதி பைப்ல கேங்க கூட்டிக்கிட்டு இந்த தீவு கிட்டே வந்துட்டாரு. அப்ப அந்த போட்டை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சந்தோஷம் தாங்கல. அப்பாடா ஒரு வழியா போட் வந்துருச்சு, இந்த தீவை விட்டு தப்பிச்சு வெளியில போறோம்டான்னு நினைக்கிறப்போ திடீர்னு இந்த போட்டே வெடிச்சு சதறது. அதுக்குள்ள இருந்த எல்லாருமே அறந்தும் போயிடுறாங்க. அவ்வளவுதான். இதை பாக்குற அந்த தீவுல உள்ளவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு நிலைமைதான் நமக்கும் நம்ம உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆனாலும் சரி தொலைஞ்சு போன அந்த ரெண்டு பத்தியும் கண்டுபிடிக்கணும், கூடவே அந்த சூனியக்காரியை ஒரு கை பார்த்தலாம் சொல்லிட்டு மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வந்துட்டு இவங்க அத்து விட்டு அந்த கயிறை மறுபடியும் கட்டி அங்க சிலைகள்ல சில சேட்டை எல்லாம் பண்ணாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் தொடச்சு சரி பண்ணி எல்லாத்தையும் பழையபடி மாத்த முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. அப்ப சடனா ஹீரோனுக்கு என்ன தோணுச்சு என்னமோ தெரியலங்க, கடைசியா நம்ம ஹீரோவோட தம்பிக்கார தொலைஞ்சு போன இடத்துக்கு உடனே போகணும்னு கேட்கறா. அதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போக அப்பதான் அவள இந்த இடம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கனவுல இந்த இடத்த நான் பார்த்தேன், இந்த இடத்துல ஒரு மனுஷனை புதைச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல் மேல கைய வைக்க திடீர்னு இந்த இடத்துல பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அண்ட் ஹீரோனும் சீக்கிரம் நமக்கு டைம் இல்ல அந்த சமாதியை நோண்டுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த சூனியக்காரியோட புருஷனோட மண்டை ஓட்டுல கைய வச்சதுமே நடந்த உண்மை எல்லாமே அவளோட கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அதாவது கடந்த காலத்துல இந்த தீவுல வாழ்ந்த சூனியக்காரியும் இப்ப இறந்து போய் கிடக்குறா இல்லையா அந்த ஹஸ்பண்ட், இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க போல. அண்ட் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. அந்த சூனியக்காரி கர்ப்பமா இருந்திருக்கா. இப்படி இருக்க திடீர்னு ஒரு நாள் நைட்டு இந்த தீவுல உள்ள மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. பயங்கரமா பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பையன் பத்தி தான் இந்த தீவை சேர்ந்தவனே கிடையாது, வெளிநாட்டை சேர்ந்தவன் போல. அதனால அவன் அந்த தீவுல இருக்க கூடாது, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பத்தியும் பிரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப பாவம் அந்த பொண்ணு அவரை விட்டுருங்கன்னு கெஞ்சிருக்கா, கதறி இருக்கா. அப்ப தெரியாத்தரமா அந்த ஊர் மக்கள் புருஷங்காரனை கீழே தள்ள அவனோட தலையில பயங்கரமா அடிபட்டு சம்பவ இடத்துல இந்த பையன் இறந்து போயிருக்கான். இதனாலதான் அந்த பொண்ணு ஒரு கொடூரமான சூனியக்காரியா மாறி இருக்கா. சோ அதனால ஹீரோனும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை பாருங்க, அவளோட சாபத்தை நம்ம எப்படியாவது உடைக்கணும், இல்லன்னா இந்த தீவுல உள்ளவங்க எப்படி செத்தாங்களோ அதே மாதிரிதான் நம்மளும் செத்துருவோம். சோ அதுக்கு முன்னாடி அவ இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு அந்த சூனியக்காரி குகையில தான் அந்த மந்திரத்தை போட்டா. அதனால எப்படியாவது அந்த குகையை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த குகையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வழியிலே இந்த லெல்லி பொண்ணும் வீடியோ எடுத்துட்டே தான் போயிட்டு இருக்கா. அதாவது இந்த தீவுல இருந்து நாங்க தப்பிப்போமா பொழைப்போமா அப்படிங்கிற விஷயம் தெரியல, இருந்தாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்க. கூட இருக்கிற பென் தான் அவளுக்கு தைரியம் சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். இதுல போதா குறைக்க சூனியக்காரியும் பாத்தீங்கன்னா திடீர்னு மரத்துல ஏறா, தண்ணியில தெரியுறா. இவங்க அவளை தேடி வர்றாங்க அப்படிங்கிற விஷயம் அவளுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குது போல. இப்ப இப்படி இருக்க இவங்களும் ரொம்ப நேரமா நடந்து போயிட்டே இருக்காங்க இல்லையா. அப்படி போறப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு. இந்த நீர்வீழ்ச்சியை தானாதான் அந்த குகைக்கே போக முடியும் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நான் போறேன், ஏன்னா எவ்வளவு ஆழம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. சோ நான் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒருத்தரா வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி தான் ஃபர்ஸ்ட் தண்ணியில இறங்கி நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப பாருங்க தண்ணி கடியிலே இந்த சூனியக்காரி உட்காந்துக்கிட்டு என்னென்னலாம் பண்றீங்கடா நான் பாக்குறேன்னு பாத்துட்டு இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ போயிட்டான், அடுத்து பென் போயிட்டான், இன்னும் ரெண்டு பொண்ணுங்களும் போயிட்டாங்க. ஆனா கடைசியா வர லெல்லி இந்த தண்ணியை கிராஸ் பண்ணி போயிடலாமேன்னு பாக்குறப்போ திடீர்னு இந்த சூனியக்காரி அவளுக்கு ஆப்போசிட்ல வந்து நிக்கிறா. அந்த அப்படியே பாஞ்சு வந்து பெண்ணையை அட்டாக் பண்ணி தண்ணிக்குள்ள முக்கி சாடிக்க பாக்குறா. ஆனா அவனோட கையில இந்த ஷாமன் பயன்படுத்துற பழைய ஆயுதம் இருக்கும், அதை வச்சு சரக்கு புறக்கணும் குத்த அவ இவனை விட்டுறா. ஆனா தனியா நின்ன லெல்லி பொண்ணு அப்படியே தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிடுறா. இதனால நம்ம பெண்ணும் பயத்துல தண்ணிக்குள்ள போயிட்டு தேடுறான். வெளியில போயிட்டு லெல்லின்னு எவ்வளவு கத்தி பாக்குறான். ஆனா கடைசி வரைக்கும் அவளை காப்பாற்ற முடியல. நடந்த சம்பவத்துல நம்ம ஹீரோயினுக்காக வாங்கின அந்த பிரேஸ்லெட்டும் பாத்தீங்கன்னா தண்ணியிலே அடிச்சுட்டு போயிடும். அப்ப ஹீரோயின் மத்தவங்க எல்லாம் சோர்வா உட்காந்துருக்கத பார்த்துட்டு என்ன உட்காந்துருக்கீங்க, வாங்க
வாங்க போலான்னு கூப்பிடப்போ ஃப்ரெண்டுக்காரி அப்படியே கத்துறா. ஏன்டா நீ அந்த சூனியக்காரிய பார்த்தல, ஒரே செகண்ட் தான் நம்மள அவ கொன்றுவா. அவ குகையை கண்டுபிடிச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருந்தாலும் சொல்றா. நீ இங்க இருந்தாலும் கண்டிப்பா சாகதான் போற, அதனால செத்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணிட்டு சாகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் அந்த குகையை நோக்கி போயிருப்பாங்க. அப்படி போற வழியில டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு டென்ட் போட்டு ஒரு இடத்துல தங்கிருப்பாங்க. அப்ப ஹீரோ பென் கிட்ட, பென் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் தூங்கிறேன், நான் தூங்கி கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு பக்கத்துல தொலைஞ்சு போன அந்த லில்லியோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ டேப்ல இந்த பொண்ணு எடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் பென்னும் பேசிட்டு இருக்கிறப்போ பென் தம் அடிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் திட்டா. உன் அம்மாவுக்கு நீ தம் அடிச்சா சுத்தமா பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்காக அதை பண்றேன்னு கேட்டா, அப்பதான் அவன் சொல்றான், அவனோட அம்மா கோவிட் டைம் வந்துச்சு இல்லையா, அப்பவே நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க போல, அண்ட் அவங்க இறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அவன் தம் அடிக்காம தான் இருந்தா. பட் எப்பயாவது சோகமா இருந்தா அம்மாவோட ஞாபகம் வந்தா வேற வழி இல்லாம தம் அடிப்பானா. அப்ப பாருங்க, திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து இவனோட அம்மா கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்கவும் இவனும் என்ன ஏதுன்னு யோசிக்காம அந்த சத்தம் கேட்ட திசையை நோக்கி போறான். அப்படி போனா மரத்துக்கு பின்னாடி இவனோட அம்மா நிக்கிறாங்க. அவங்க அவனை பார்த்து, பென் எப்படா இருக்க, எனக்கு உன் கிட்ட வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா உன் கையில இந்த ஆயுதம் இருக்க வரைக்கும் என்னால உன் கிட்ட வர முடியாது, அதனால அதை ப்ளீஸ் தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அதை கேட்டு ஏமாந்து தூக்கி போடலாமேன்னு பாக்குறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, பென் அப்படி பண்ணாத, அது உன்னோட அம்மா கிடையாதுன்னு சொல்றா. சோ இதுக்கப்புறமா தான் நம்ம பென்னுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. அதனால கையில வச்சிருக்கிற அந்த ஈட்டி எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா கிட்ட போக அவங்க இந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. இப்ப இவங்களை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் டேப பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணை பத்தி தான் சூனியக்காரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறா. அப்ப சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு பென்னும் ஹீரோயினும் ஓடி வர வந்து பார்த்தா டென்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த சூனியக்காரி அந்த பொண்ணை விடாம அப்படியே அலைக்க மேல தூக்கிட்டு போயிடுறா. அவள் தான் இப்ப உயிரோட இருக்கிறதே அவங்க 3 பேர் மட்டும் தான். பட் ஆனாலும் அவங்க நம்பிக்கை விடல, எப்படியாவது அந்த ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குகையை தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி இந்த பென்னும் ஹீரோயினும் நெருக்கமா இருக்கிறது பிடிக்கல இல்லையா, இதுல போதா குறைக்க இந்த பென் பையன் லீடர் மாதிரி வர பேசிட்டே இருக்கிறதுனால, டேய் நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை வந்துருது. அப்ப ஹீரோயினும் இந்த பயல்களை பிரிச்சு விட்டு, டேய் என்னடா சண்டை போடுறீங்க, இந்த டைம்ல தான் நம்ம ஒற்றுமையா இருக்கணும், அப்பதான் அந்த பேய் அழிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. தேடி வந்து அந்த குகையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப ஹீரோயின் வேக வேகமா அந்த குகையை நோக்கி போக அப்பதான் ஹீரோயினுக்கு ஏதாவது ஆகிற மாதிரி இருந்தா நான் குறுக்க பாஞ்சு என் உயிரை விட்டாவது அவளை காப்பாத்துறேன், அதுக்கப்புறம் அவளை மட்டும் பார்த்து நீ சேஃபா வெளியில எடுத்து கூட்டிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 3 பேரும் அந்த குகையை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போற இதே டைம்ல கடைசி அந்த சூனியக்காரி அந்த பொண்ணை தூக்கிட்டு போனா இல்லையா, அப்படி போனவன் அந்த பொண்ணையை கட்டி போட்டு முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன நிலைமை அதேதான், அவ கழுத்தை அடிச்சு அந்த ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கா. சோ இவங்க வந்துமே அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. இதனால கோவத்துல இந்த 2 பயல்களும் உடனே சேர்ந்து அந்த சூனியக்காரி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டைனா உங்க ஊர் சண்டை எங்க ஊர் சண்டை இல்லைங்க, 2 பயல்களையும் அந்த பொண்ணு போட்டு புரட்டி எடுக்கிறா. சரி இப்ப சூனியக்காரி இல்ல. இப்ப இந்த கேப்ல நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு அவளை இருக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குங்க. அந்த பாக்ஸை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த சூனியக்காரியோட புருஷன் கொடுத்த சின்ன பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை வெளியில எடுத்ததுமே அந்த சூனியக்காரி அப்படியே இவ பக்கமா திரும்புறா. எப்படியாவது அவ கையில இருக்கிற அந்த பொம்மையை பிடுங்க துடிக்கிறா. அப்பத பார்த்து அந்த 2 பெண்களும் சூனியக்காரியை பிடிச்சிக்க அந்த சூனியக்காரி நம்ம ஹீரோவோட தலையை பிடிச்சி திருக்க ட்ரை பண்றா. அப்ப பின்னாடி இருந்து வந்த பெண் ஈட்டி எடுத்து அப்படியே சரக்குன அந்த சூனியக்காரியோட நெஞ்சிலே ஒரு குத்து. அவள் தான் அப்படியே கதறாவ அப்படியே. ஆனா அப்ப கூட அவளோட வெறி அடங்கல. நம்ம ஹீரோ முன்னாடி விட்டு நகத்தை வச்சு சக்கட்டு மணிக்கு அவனோட உடம்பை கிழிச்சு அவனோட சோழியை முச்சுப்புறா. அப்ப பெண்ணும் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, ஏன் நிக்கிற, நாங்க பாத்துக்கிறோம் போ போன்னு கட்ட ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. அண்ட் கடைசி வரைக்கும் பெண்ணாவது உயிரோட இருப்பானான்னு பார்த்தா அது இல்லைங்க, சூனியக்காரி அவன் கழுத்துலயே ஒரு போடு போட்டு அவனோட சொல்லி முடிச்சுட்டா. இப்ப இந்த பக்கம் தப்பிச்சு ஓடி வந்த நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பழைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அந்த வீடு வேற யாரோடதும் கிடையாது, அந்த சூனியக்காரியும் புருஷங்காரனும் சேர்ந்து வாழ்ந்த வீடு. இப்ப இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுனால பழைய விஷயம் மறுபடியும் அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. அதாவது இந்த சூனியக்காரி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷத்துல இந்த புருஷங்கார பத்தினா அவளோட கையில ஒரு சின்ன பொம்மையை கொடுத்திருப்பான். சோ அதெல்லாம் அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு ஆப்போசிட்ல அந்த பேய் வந்துருது. அப்படியே இவளோட கழுத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிருது. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோனும் இவளோட, அதாவது இந்த சூனியக்காரியோட புருஷன் அவகிட்ட சொல்லிருப்பான் இல்லையா சாகிறதுக்கு முன்னாடி, அந்த வார்த்தை ஓனையா சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி சொல்ல சொல்ல மிருகமா இருக்கிற அந்த சூனியக்காரி பத்தினா கொஞ்சம் கொஞ்சமா மனசரங்கி மனுஷியா மாறுறா. ஆனா அப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது, அந்த கிராம மக்களால செத்தது அந்த புருஷங்கார மட்டும் கிடையாது, இவ வயிற்றுல இருந்த அந்த குறமாத குழந்தையும் பத்தினா வெளியில வந்து அந்த குழந்தைய செத்துருக்கு. அந்த கோவத்துலதான் அவ வெறி பிடிச்ச சூனியக்காரியா மாறி சாபத்தை விட்டு இங்க இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு இருக்கா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோனும் அந்த சூனியக்காரி கிட்ட, இதை பாரு, உன் கிராம மக்கள் செஞ்சது ஒரு மிகப்பெரிய தப்பாவே இருக்கட்டும், ஆனா இப்ப இந்த தீவுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களை எதுக்காக கொன்ன, அவ்வளவு பேத்தோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு கதை. இப்பதான் இந்த சூனியக்காரிக்கும் தான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. அதனால ஹீரோயின் கிட்ட, இது எல்லாத்தையும் பண்ணது என் குழந்தைக்காகவும் புருஷனுக்காகவும் தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கீழே தள்ள ஹீரோயின் அப்படியே தனிக்குள்ள வளரா. அண்ட் பல 100 வருஷமா தீராத பகையினால வெறிப்பிடிச்சு தெரிஞ்ச அந்த சூனியக்காரியும் மனசாந்தி அடைஞ்சு அப்படியே சொர்க்கத்துக்கும் போயிடுறா. ஆனா இதுக்கப்புறம் தாங்க படத்துல சும்மா தாரமான ட்விஸ்ட் என்னன்னா, தண்ணிக்குள்ள மிதக்கிற நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த தீவு கிட்ட வரப்போ குளிச்சிருப்பாங்க இல்லையா ஒரு இடத்துல, அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. அண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சாகல, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. சோ என்ன நடந்திருக்குன்னா, அந்த தீவோட அதிசயமா இல்ல அந்த சூனியக்காரியோட சக்தியா நமக்கு தெரியல, எதிர்காலத்துல இருந்த நம்ம ஹீரோயினை மறுபடியும் கடந்த காலத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கா. ஏன்னா நடந்த விஷயம் நம்ம
நம்ம ஹீரோனுக்கு மட்டும்தான் ஞாபகத்துல இருக்கு. மத்த யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததாகவே ஞாபகத்துல இல்ல. சோ நல்லதோ கெட்டதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உயிரோட இருக்காங்க அப்படிங்கிற சந்தோஷம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை தாண்டி கடைசியா நம்ம ஹீரோ தட்டு தடவி அவளுக்காக ஒரு பிரேஸ்லெட் வாங்கினா இல்லையா, அதை நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதுக்கு அவ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, குகையில ஹீரோயினோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரே கொடுத்தவன். அதனால கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பான்னு தான் நினைக்கிறேங்க. அவ்வளவுதான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபா அந்த தீவை விட்டு மறுபடியும் கரைக்க போயிடுறாங்க. அண்ட் பிளாஷ்பேக்ல இந்த சூனியக்காரியோட புருஷன் இருக்கா இல்லையா, அவன் பாவம் கடல்ல எங்கேயோ விழுந்து கரை ஒதுங்கிருப்பான் போல அந்த தீவுல. அதை அந்த சூனியக்காரி பொண்ணு பார்த்து அவனை காப்பாத்தி அதுக்கப்புறமா தான் அவனை காதல் வச்சு கல்யாணம் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதாங்க, அப்படியே இந்த இடத்துல இந்த படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.